ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி GS3ல என்னென்ன சிலபஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சைட் இருக்கு, GS3ல இருக்கிற சிலபஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தோம், எக்கானமி பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். ஓகேவா? சேம் GS3ல இன்னொரு சிலபஸ் தான் இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டில மொத்தமே மூணு சிலபஸ் தான் டேர்ம்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா லிங்கேஜ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டெரரிசம், ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். ஒரு ஸ்டேட்ல ஒரு பகுதியில் டெவலப்மெண்ட் நடக்கலன்னா அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, போராட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஃபர்ஸ்ட் சிலபஸ். அப்ப எந்த ஊர்ல எல்லாம் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு, போராட்டம் இருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதை சரி பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்ற ஒரு டாபிக். ஸோ இந்தியாவில் மோஸ்ட்லி எந்த ஏரியாவில் அதிகமாக நடக்குது, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். எந்த அசாம்ல இருக்குல்ல, அசாம், மிசோராம், மணிப்பூர், இந்த எல்லா ரீஜன்லயுமே என்ன நடக்குது, டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீமிசம் நடக்கும். எக்ஸ்ட்ரீமிசம் அர்த்தம் இன்சர்ஜென்சி சொல்லுவாங்க. இன்சர்ஜென்சி அப்படின்னு அர்த்தம் அவர்கள் சொல்லுங்க. இன்சர்ஜென்சினா என்ன, மக்கள் கலவரம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, இன்சர்ஜென்சி. அந்த இன்சர்ஜென்சி யார் சரி பண்ணுவா, கவர்மெண்ட் சரி பண்ணும். அது எல்லாமே சிலபஸ். எல்லாம் சிலபஸ் லிங்கேஜ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். எரிச்சா ரெண்டாவது சிலபஸ். நம்ம இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு ரெண்டு பேர் பிரச்சனை. ஒன்னு மத்த கண்ட்ரிஸ், எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட், சைனா ஒரு ஸ்டேட். ஸ்டேட்டும் வருவாங்க, நான் ஸ்டேட் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு என்ன பண்ணலாம், இந்திய தாக்குதல் பண்ணலாம். ஸ்டேட்டும் பிரச்சனை பண்ணும், நான் ஸ்டேட்டும் பிரச்சனை பண்ணும். அப்ப அதெல்லாம் யாரு, அதை பத்தி படிக்கும். ரெண்டாவது சிலபஸ். மூணாவது இப்ப இருக்கிறது சைபர் செக்யூரிட்டி. புரியுதா, கவனிச்சிங்களா? அருள் பாரு, என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், எத்தனை டாபிக், 3 டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, எக்ஸ்ட்ரீமிசம். எக்ஸ்ட்ரீமிசம் ஏன் உருவாகுது, டெவலப்மெண்ட், அந்த ஊரை டெவலப்மெண்ட் இல்ல. ஓகேவா? அப்போ மக்கள் வந்து கடுப்பாகிறாங்க, போராட்டம் பண்ண நினைக்கிறாங்க. எப்படி போராட்டம் பண்ண தெரியாது மக்களுக்கு. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வர்றது எதுனா லெஃப்ட் விங் ஐடியாலஜி, கம்யூனிசம். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு பின்னாடி பார்டர் யாருக்கா, சைனாவோட மாவு இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வந்து விடுதலை அடைஞ்சாங்களோ அந்த ஐடியா எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி இந்த இன்சர்ஜென்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பிலாசபி இருக்குல்ல, அது என்னது, லெஃப்ட் விங் பிலாசபி. அப்ப இன்டர்னல் செக்யூரிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபி லெஃப்ட் விங் பிலாசபி. சோ அத ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தணும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். ஓகேவா? அது படிச்சாச்சு. ரெண்டாவது தான் இப்ப பண்ண போறது என்னது, பிலாசபி படிச்சாச்சு. இப்போ எந்தெந்த ஊர்ல எல்லாம் பிரச்சனை நடக்குது, என்ன பிரச்சனை, எப்படி சரி பண்ணலாம் பார்க்கணும். ரெண்டாவது கிளாஸ். மூணாவதுல மத்த ஸ்டேட்ல இருந்து பிரச்சனை வரும்ல, அப்ப இது ஸ்ட்ராங்கா இருக்கணும், பார்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ பார்டர் சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டி மூணாவது கிளாஸ். நாலாவது வந்து சைபர் செக்யூரிட்டி. 4 முடிச்சுட்டா சிலபஸ் ஓவர். ஓகேவா? ஒட்டுமொத்த செக்யூரிட்டிக்குமே இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் என்னது, நேஷனல் லெவல்ல ஒரு டாக்டர் ரெடி பண்ணணும். நேஷனல் டாக்டர்னு ஒன்று ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னும் நம்ம வந்து என்ன பார்க்கணும், லெஃப்ட் விங் பிலாசபி கிளாஸ் போட்டாச்சு, பாத்துருங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமாக எங்க இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அப்ப நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருக்க எல்லா எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு காரணம் என்ன படிக்க போறோம், இந்த கிளாஸ்ல பாதி படிச்சிருவோம். அடுத்த கிளாஸ்ல பாதி முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல அந்த பார்டர் சம்பந்தப்பட்ட ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் 2 கிளாஸ் முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து கடைசியா சைபர் செக்யூரிட்டி ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம். அது முடிச்சா என்ன முடிஞ்சிச்சு, GS3ல இன்டர்னல் முடிஞ்சு போச்சு. எந்த கொஸ்டின் கேட்டாலும் எக்ஸாம் எழுதிடலாம். ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கிளாஸ் டாபிக் என்ன, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் எக்ஸ்ட்ரீமிசம் எப்படி உருவாச்சு, எப்படி சரி பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? தீபக், என்ன டாபிக் தீபக் இன்னைக்கு? நேஷனல் செக்யூரிட்டி. என்ன சொன்னாங்க, நேஷனல் செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓஹோ, இப்ப தெரியுதா? இன்டர்னல் செக்யூரிட்டி எந்த, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரீமிசம். எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு இன்னொரு வார்த்தை மாய்ஸ்ட் அட்டாக். இன்சர்ஜென்சி. என்ன சொன்னாங்க, மாய்ஸ்ட் அட்டாக். புரியல, மாய்ஸ்சரைசர் தான் காதுல விடுது. MOIST மாவோயிசம். இன்னும் 3 டேஸ்க்கு அப்புறம் மாவோயிசம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நார்த் ஈஸ்ட் நடக்கிற எல்லா இன்சர்ஜென்சி படிக்க போறோம். என்ன டாபிக் சொல்லு, நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சி. எந்த GSல வருது, 3. GS3ல வருது. ஓகே ஓகே. நார்த் ஈஸ்ட்ல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்டையும் படிச்சு முடிக்கும் போது எந்த ஸ்டேட் எந்த கதை அப்படின்றது மறந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு டைம் என்ன சொல்லிடுறேன், என்ன படிச்சாலும் இந்த ஆர்டர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஊர் நடந்துச்சு, அடுத்து எந்த ஊர் நடந்துச்சுன்னு ஒரு டைம் கொடுத்துட்டா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாவியா சார், இத படிங்க. நாகா ஹில்ஸ். நாகா ஹில்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில எந்த பகுதியில இன்சர்ஜ் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா இதான் ஃபர்ஸ்ட். எப்போனா 1950ஸ்ல ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கு விடுதலை எப்ப கிடைச்சது, 47. 3 வருஷத்துல ஆரம்பிச்சாங்க. ஓகே சார். எந்த மோஸ்ட்லி நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில அந்த ஸ்டேட் பேர் சொல்லாம மலை பேர் தான் சொல்லுவோம். என்ன ரீசன்னா அப்ப ஸ்டேட்டே உருவாகல. ஓகே, எல்லாமே எப்படி ஆவாங்க, அந்த போல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நார்த் ஈஸ்டர்ன்ல முக்காவாசி பகுதி வந்து அப்ப இருந்து அசாம் தான். அசாம் ஒரு பெரிய ஸ்டேட், அது எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? இப்ப நான் சொல்ல போற ஸ்டோரி கிடையாது, ஷார்ட்கட். இங்க இருக்கிற மக்கள் யாரு, நாகா பீப்பிள்ஸ். அது லேண்ட் பா, இருக்க மக்கள் யாரு, நாகாஸ். எஸ் சார். ஓகேவா? நாகாஸ்க்கு வந்து தனியா பிரிஞ்சு போன ஆசைப்படுறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு கவுன்சில் அமைக்கிறாங்க, நாகாஸ் நேஷனல் கவுன்சில். சிம்பிளா NNC சொல்லுவாங்க. ஓகேவா? தீபக் கிட்ட கொடுங்க. அருள், இந்த கவுன்சிலோட எய்ம் என்ன, வந்து தனியா எஸ் அவங்களுக்கு தனி ஒரு லேண்டை உருவாக்கணும். அவன் சொன்ன லேண்ட் நாகாலேண்ட் உருவாக்கணும். அவங்க யாரு, நாகாஸ். நாகாஸ்ன்றவங்க யாரு, ஒரு தனி இனம். ஓகேவா? இதோட டாபிக். ஓகேவா? அடுத்தது காவி எதை படிங்க, லுஷர் ஹில்ஸ். லுஷார் ஹில்ஸ் 1966. இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன கடுப்புனா, நாங்க இருக்கிற பகுதிக்கு டெவலப்மெண்ட் வர மாட்டேங்குது. அதாவது இப்போ விழுப்புரத்துல இருந்து சென்னை ஒரு தூரம், ஒரு 3 hours தான். ஆனா இவங்களுக்கு ரொம்ப தூரம். சோ ஹெட் குவார்டருக்கும் அவங்க ஊருக்கும் சம்மந்தமே இல்லை. சோ கவர்னன்ஸ் சரியா இருக்க மாட்டேங்குது. சிம்பிளா இப்படி சொல்லலாம். பாருங்களேன், கவர்னன்ஸ் அப்பாத்தின்னு சொல்லலாம். கவர்னன்ஸ் வராதனால அவங்க கடுப்பு என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு நாங்க என்ன பண்ணிக்க போறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போறோம்னு போராடுறாங்க. சோ இவங்க எதுக்கு போராடுறாங்க, தனியா எங்க இனத்துக்கு தனியா ஒரு பகுதி வேணும். அது நாங்க என்ன பண்றோம், சண்டை போடுறோம்.
இன்சர்ஜென்சி பண்றோம். இவங்க ஏன் சண்டை போடுறாங்க? Development தனியா இல்ல sir. நாங்களே எங்களை கவர்னன்ஸ் பண்ணிக்கிறோம், நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க, அதுக்காக என்ன பண்ண போறோம், தனியா போக போறோம். ஸோ இண்டிவிஜுவலா போறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க இன்சர்ஜென்சி பண்றாங்க. ஓகேவா? என்னப்பா அப்பத்தினா வந்து கவலையும் வச்சுக்கலாம். கவர்னன்ஸ் விரும்பி இப்போ ஸ்மார்ட் போர்டு இருந்துச்சுன்னா அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே ஸ்வைப் பண்ணி எழுதலாம். இப்போ நீங்க தான் மைண்ட் மேப்ல போடணும். ஓகேவா? இதை அப்படியே ஸ்வைப் பண்ணி ஷார்ட்டா எழுதிக்கங்க. அடுத்து லிங்க் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஊர் ஆரம்பிக்குது? நாகா ஹில்ஸ் 1950s. அதுக்கப்புறம் தீபக் 1966. லுஷார் ஹில்ஸ். தர்ஷன், இந்த ரெண்டு பேருமே இன்சூரன்ஸ்ல பண்றாங்க. ரெண்டுமே காரணம் ஒண்ணா? பேர் சொன்னா உடனே வாங்க, காரணம் டிஃபரெண்ட். இது புரியுதுண்ணே? சாரிடா பாக்கலாம். அவர் அழைச்சிடலாமா? நோட் இப்படி வச்சுக்க, நோட் இப்படி போட்டு நோட் இப்படி எழுதுங்க. திருப்புங்க. இப்போ நான் இதை எழுதுனது மறுபடியும் ஷார்ட்டா எழுதிக்கு. ஷார்ட்டா இப்படி எழுதிக்கு 1 2 3 4 5 அட்லீஸ்ட் அஞ்சு பிளேஸ் போடுவேன். ஓகேவா? 5 பிளேஸ் வர மாதிரி எழுதிக்கு. இது வேணும். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி சொல்யூஷன் பண்ற மாதிரி நான் இப்படி எழுதிட்டேன் அப்படின்னு நடத்த சொல்லக்கூடாது. நீங்க எழுதிருந்தாலும் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், நோட்டை தலைகையில லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சுக்கிட்டு ஒரு 5 ஊர் வர்ற மாதிரி ஷார்ட்டா எழுதிக்கிட்டு, மனித மூளை அப்படிதான் புரியும். சொல்வதை செய்யுங்கள், திருப்புங்கள். இது நீங்க திருப்பி எழுதுறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். தீபக் ஏர் மறந்துட்டேன். பைக் வாங்கிட்டியா? எத்தனை தடவை சொல்றது? 1950. இந்த இயர் சொல்லு. 1966. எங்க ரெண்டுமே என்ன நடக்குது? இன்சர்ஜென்சி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துக்காக போராட்டம். எதுக்காக? அவங்களுக்கு தனியா நாகா லேண்ட்னு ஒண்ணு கிரியேட் பண்றது. எத்தனிக் குரூப். இப்போ நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்கல. என்ன ரீசன்? எத்தனிக் ரீசன். நமக்குன்னு ஒரு இனம், நமக்குன்னு ஒரு மொழி. பத்தியா சொன்ன உடனே தமிழ்நாடு என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு என்ன சொல்ல புரிஞ்சா? இவனுக்கு என்ன ரீசன்? கவர்னன்ஸ் அப்பத்தி. கவர்னன்ஸ் இல்ல. அடுத்து மணிப்பூர். நம்ம ஏன் மணிப்பூர் மூணாவது இருக்கிறோம்? அங்க குக்கீஸ் ட்ரைப்ஸ். மூணாவது காரணம் குரோனாலஜி இப்படிதான் இந்த ஏரியாவில். 1970s. தீபக், உனக்குன்னு தனி வீடு கட்டி தராங்கன்னா அது டெவலப்மெண்ட் தானே, உங்க லைஃப் டெவலப்மெண்ட். மணிப்பூரை சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா உருவாக்கி கொடுத்துச்சு. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லா உருவாக்குச்சு. அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுக்கு பிடிக்கல. ஸோ டெவலப்மெண்ட் உருவானதுல இருக்கிற ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. அதனால திருப்பி சொல்லு. டெவலப்மெண்ட்ல ப்ராப்ளம். எஸ், மணிப்பூரை உருவாக்கிருக்கீங்க, நாங்க சொல்ல உருவாக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை கேட்காம ஃபோர்ஸ்ஃபுல்லா இதான் பவுண்டரி, நீங்க ஃபுல்லா மணிப்பூர் உருவாக்கிட்டான். ஸோ இது என்ன பிரச்சனை? இது வந்து கவர்னன்ஸ் மக்கள் பார்த்துக்கலன்றது பிரச்சனைனா, இதுல மக்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா உருவாக்கிட்டாங்க. பிரச்சனை டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து இந்த பேர்லாம் பேப்பர்ல பார்க்கும்போது இந்த ஐடியா நான் வரும். ஃபர்ஸ்ட் புரியலையா சார்? அவங்களுக்கு அப்ப அந்த இடத்த அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சென்னையை கேரளா கொடுத்தா சென்னை நிற்கும். கடுப்பானுங்களே. சென்னையில இருக்கவங்க தமிழ் பேசுறவங்க, கேரளா கொடுத்தா மலையாளம். உருவாக்கி கொடுத்த மணிப்பூருக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த பவுண்டரி கரெக்டா தரல. அதுவும் டிஸ்கஸ் பண்ணாம கோயர்சிவா ஃபோர்ஸ்ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கிடுச்சு. உங்களுக்கு இதுதான். சோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. நெக்ஸ்ட் படிங்க சுதர்ஷன். திரிபுரா 1980s. ரெக்கார்ட் ஆகாததுல ஒரு மட்டும் சொல்றேன். ஓகேவா? இந்தியா, எஸ் சார். வெஸ்ட் பாகிஸ்தான், எஸ் சார். ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்தியாவுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் பிடிக்கல. என்ன பண்றாங்க? பங்களாதேஷ் தனியா ஒரு கண்ட்ரி உருவாக்கிட்டாங்க, பங்களாதேஷிஸ். ஏன்னா பாகிஸ்தான் பீப்புள் வேற, பங்களாதேஷிஸ் வேற, லாங்குவேஜ் பெங்காலி. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷா மாறினதுக்கு அப்புறம் அங்க நடந்த கலவரத்துல சில மக்கள் பங்களாதேஷ்ல இல்லாம இந்தியாவுக்குள்ள போறாங்க. அது எந்த ஸ்டேட்டுக்கு போறாங்க? திரிபுரா போறாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் அங்க பாப்புலேஷன் எடுத்து பார்த்தோம்னா திரிபுரா மக்கள் ட்ரைப்ஸ். இவங்க யாரும் ட்ரைப்ஸ் கிடையாது, முஸ்லீம் பாப்புலேஷன். ஸோ டோட்டல் பாப்புலேஷன்ல 40% பாப்புலேஷனா வர்றாங்க நான் ட்ரைப்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ இந்த ட்ரைபல் பாப்புலேஷன் திரிபுரா மக்களுக்கு பிடிக்கல. என்ன பண்றாங்க? திரிபுரா நேஷனல் வாலண்டியர்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த பிரச்சனையை பேசுறாங்க. எங்க ஸ்டேட்டோட எம்ப்ளாய்மெண்ட்டை இங்க இருந்து வந்தாங்கல்ல அந்த மக்கள் பங்களாதேஷிஸ் நான் ட்ரைப்ஸ் 40% எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ நீங்க மறுபடியும் ஒவ்வொரு பகுதியில் நடந்த இவங்க என்ன பண்றாங்க? எல்லாருமே இன்சென்ஸ் தான் பண்றாங்க. எஸ் சார். அவங்களுக்கான பட் ரீசன் மாறுதா? அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியோட ரீசன் சொல்லு. நாகா ஹில்ஸ் தனியா லேண்ட் வேணும். யாருக்கு தனியா? நாகா ட்ரைப்ஸ். அது ஓகே. என்ன ரீசன்? அப்போ அவங்களுக்கு எத்னிக் ரீசன். அவங்களும் தனி என்னது? தனி இனம். அப்போ இவங்க சண்டை போடுறது காரணம் என்னது? எத்னிக் ரீசன். என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம்ல மணிப்பூர்ல கலவரம் நடந்துக்கான ரீசன் என்ன கேட்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் காரணம் என்ன, இன்சர்ஜென்சிக்கு என்ன காரணம் எழுதும்போது ரீசன் எதுங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் எத்னிக் ரீசன். எக்ஸாம்பிள் நாகா நேஷனல் கவுன்சில், அதை போட்டுரும். அடுத்து கவர்னன்ஸ் ரீசன். எக்ஸாம்பிள் லுஷார் ஹில்ஸ். மூணாவது டெவலப்மெண்ட் ரீசன், கோவர்சிவ் ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் மணிப்பூர். அடுத்து இதுனா ரீசன் சொல்லு. இதுனா ரீசன் நீதான் யோசி சொல்லு. கதை புரிஞ்சுதா? கதை திருப்பி சொல்லு. கன்க்ளூஷன் தான் பண்ணணும். ட்ரை பண்ணு. பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் பங்களாதேஷ் பீப்புள் வந்து திரிபுரா அவங்க வர்றதுனால இந்த ட்ரைப் எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை. அப்ப என்ன ரீசனால பிரச்சனை வர ஆரம்பிக்குது? கரெக்டா பாருங்க. மைக்ரேட் தான் காரணம். பட் மைக்ரேஷன் நிறைய பேர் ஆயிட்டாங்க. பாப்புலேஷன் டைனமிக்ஸ். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல சண்டை உருவாகிறதுக்கான இன்னொரு ரீசன் பாப்புலேஷன் டைனமிக்ஸ். பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகும் போதும் கலர் பண்ணுவாங்க. ஸோ எத்தனிக் ரீசன், கவர்னன்ஸ் ரீசன்,
டெவலப்மெண்ட் ரீசன், பாப்புலேஷன் ரீசன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் உனக்கு. ஓகேவா? இந்த இயர்ல பார்க்காம சொல்லு, நான் பார்ப்பேன், பார்க்க கூடாது. ஓகேவா? சொல்லு. 1950s நாகா, நாகா, 1960s லட்சாவதியே, பேர் தெரியும், லுஷர்ரா. லுஷர் எத்தனை தடவை பார்த்துருப்பேன் போர்டு? நான் ஒரு 10 தடவை எழுதிருக்கேன் நான். சார். அப்புறம் 1970s மணிப்பூர், அப்புறம் 1980s வந்து திரிபுரா. ஓகே, இப்போ நான் வச்சுங்க. இங்க பாரு, 80s 8:30 திரிபுரா, 7 மணி 7:30 வராதுடா, ரா எங்க வருது? 7 மணி. ஓகேவா? இது அது வச்சுக்கலாம். ஆறுலு, ஆறுலு, என்னப்பா? ஆறுலு. வாட் இதுப்பா? ஐநா, ஃபைனா. ஓகேவா? பார்க்காம சொல்லு. மைக் வாங்கிட்டியா? எதுக்கு விஜயகாந்த் மாதிரி பேசுறேன்னு பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட்ல 1950 நாகா, 1960 லுஷை ஹில்ஸ், 1980s மணிப்பூர், 1970 மணிப்பூர், 1980 திரிபுரா. ஏதோ பார்த்து பார்த்து சொல்றேன், பார்த்து சொன்னேன். அங்க பார்த்து சொல்ற மாதிரி இருக்குல்ல, அதனால. ஓகே, அழைச்சிடலாமா? இது மைண்ட்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல அசாம் எழுதணுமா? இதுல தானே அடுத்து லாஸ்ட் அசாம். பயந்துட்டேன்னா மைக்கில் சிங்க போட்டிருக்கேனா? அசாம்ல மைக் அசாம்ல 1960sல இன்சர்ஜென்சி ஆரம்பிக்கும். 1970sல அதை சரி பண்ணுவாங்க. அசாம் பீஸ் அக்கார்ட் ஒன்று போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட் இருக்காருல்ல, அவரே என்ன ஆயிடுவாரு? சிஎம் ஆயிடுவாரு. பட் இந்த பீஸ் அக்கார்டு வந்து சில பேருக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியா ULFA ஆரம்பிப்பாங்க. ULFA. இது ஸ்டோரி ஆஃப் அசாம். அசாம். ULFAக்கு என்ன ஆச்சு, சண்டை போறாங்க, தனியாக கிளாஸ் பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் என்ன, அசாம்ல எப்ப ஆரம்பிச்சது? 1960s. எஸ், ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. சில பேருக்கு பிடிக்கல, அதனால பிரச்சனை. என்னப்பா? அசாம் பீஸ், அசாம் அக்கார்ட், லாஸ்டா போடோ. இங்க இருக்கிற மக்கள் பேசுற லாங்குவேஜ் வேற. பட் எந்த லாங்குவேஜ் அதிகமாயிடுச்சுன்னா பெங்காலி லாங்குவேஜ் அதிகமாயிடுச்சு, டாமினேஷன். எந்த ஊர்ல? போடோ பகுதியில். ஸோ அதை சரி பண்றதுக்கான போராட்டம் போடோவில். ஒரு டவுட், அசாம்ல ஏன் போராட்டம் நடந்ததுன்னு சொல்ல சார். எத்தனை ஸ்டோரி சொல்றேன். ஓகேவா? டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் தான் மெயின் ரீசன். பட் இது சொல்லி பார்க்கலாம். போடோட பர்பஸ் என்ன? லாங்குவேஜ். என்ன ரீசன்? லாங்குவேஜ் கரெக்ட் தானே? இது போடோ மக்கள் பேசுற மொழியை மதிக்காம இன்னொருத்தவங்க பங்களாதேஷ் மொழி தானே பெங்காலி இருக்குல்ல, அவங்க லாங்குவேஜ் டவுன்லோட் ஆகுது, அதனால போராட்டம் எடுக்கிறாங்க. இது என்ன ரீசன்? லாங்குவேஜ் ரீசனால இன்சர்ஜென்சி. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல படிக்க போற முக்கியமான இன்சர்ஜென்சி இதுதான். போடோ இயர் செக் பண்ண நான் இயர் மிஸ் பண்ணிட்டேன். காவியா என்ன இருக்கேன்? லாங்குவேஜ் ரீசன் சார். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. கிளாஸே முடிக்கல, ஸ்டார்ட்டும் பண்ணல, ஒரு கொஸ்டின் ஆன்சர் ரெடி. வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் இன்சர்ஜென்சி இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்னா ஆன்சர் எழுதுறீங்களா? எழுதலாமா? எஸ் சார். அருளாளன் சொல்ல, நான் எழுத, காவியா கரெக்ட் பண்ண. ரெடியா? அருள் ரெடி? யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம். உனக்கு வேணா யுனைடெட் லட்டு கூட இருக்கலாம். அது யுனைடெட் லட்டு லிபரேஷன் தானே வரும். அசாம் லிபரேஷன் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ண போறோம். நாமளாம் யுனைடெடா இருப்போம். அதான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? என்ன காவியா? அவனே பார்த்துருக்கலாம். என்ன பண்றது? டீச்சர் ரோல் என்ன தெரியுமா? என்ன டீச்சர் ரோல்? ஃபெசிலிட்டேட்டர். ஓகே, சாட் ஜிபிடி கிடையாது. நான் சொல்லு. சாட் ஜிபிடிலாம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீ என்ன பண்ணணும்? அந்த வேலை நீ எடுத்துக்கணும். எனக்கு கேட்க கூடாது. மைண்ட்ல ஏத்திக்கிட்டியா? இப்போ போறதுக்குள்ள நீ எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். இதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கணும். ஓகேவா? மிஸ்டர் அருள், மிஸ்டர் ஏ, கொஸ்டின் படிங்க. ரீசன்ஸ் ஃபார் இன்சர்ஜென்சி இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ். ரீசன் சம்மரைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? எத்னிக் ரீசன். எத்னிக் ரீசனா? எஸ் சார். எத்னிக் ரீசன் என்ன அர்த்தம்? சார் தன்னோட இனத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு போராட்டம். எஸ் சார். எப்படி நடக்கும்? இனத்துக்கும் நடக்கும், இல்லனா கவர்மெண்ட்டுக்கும் நடக்கும், இனத்துக்குள்ளே நடக்கும். ஓகேவா? இப்ப பார்க்க போறது இனத்துக்கு கவர்மெண்ட் இன்டர். எத்னிக் ரீசனால நடக்குது. எந்த ஊர்ல? நாகா ஹில்ஸ். நாகா ஹில்ஸ்லயா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, அது நீங்க எழுதிக்க. ஃபர்ஸ்ட் நான் பேசிக்க முடிச்சிடுறேன். செகண்ட் வந்து டெவலப்மெண்ட் சார். டெவலப்மெண்ட் ரீசன்ஸா? எஸ் சார். அதாவது போர் டெவலப்மெண்ட்னால ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் லுஷார் ஹில்ஸ். எங்க ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் வரல, எங்க ஊருக்கு படிப்பு வரல, லுஷார் ஹில்ஸ். ஓகே, ஆக்சுவலா வந்து இப்ப நான் சொன்னது காமெடி சொன்னேன். அவங்க பண்ணது என்னன்னா, அந்த ஊர்ல ஃபெமைன் இருந்துச்சு. ஃபெமைன் கவர்மெண்ட் என்ன பண்ணல, கண்டுக்கல. எந்த கவர்மெண்ட்? அசாம். ரொம்ப தூரமா இருக்காங்க. டிஸ்டன்ட் சொல்லுவாங்க. டிஸ்டன்ட் பார்க்கலாம். லுஷார் ஹில்ஸ். இந்த டெவலப்மெண்ட்ல நிறைய ஸ்டேட்ஸ் போடலாம். சொன்ன புரிஞ்சா? டெவலப்மெண்ட் நிறைய பகுதியை போடலாம். எக்ஸாம்பிள் லுஷார் போட்டுருக்கோம். ஓகே சார். மூணாவது ரீசன் கவர்னன்ஸ் அப்பத்தி. டெவலப்மெண்ட் கூட போட்டுக்கலாம். எஸ், கவர்னன்ஸ்னா புரியுதா? கவர்னன்ஸ்னா மக்களோட குறைய கரெக்டா கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பாலிசி உருவாக்காம பாலிசி இம்ப்ராப்பரா பண்ணி வரதுல பிரச்சனை. அவங்க கேட்கறதா கேட்கல, ஹெல்த்தோ எஜுகேஷன் கேட்கல. எனக்கு வந்து இந்த ஊர் பவுண்டரி வேணும், பவுண்டரி கட்ட பண்ணணும். ஸோ பாலிசில இருக்கிற மிஸ்மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். பாலிசி மிஸ்மேனேஜ்மெண்ட்ல உருவாக்குற ரீசன் சொல்லலாம். கவர்னன்ஸ் ப்ராப்ளம் சொல்லலாம். கரெக்டா? எஸ் சார். எக்ஸாம்பிள் மணிப்பூர். சில பேர் மணிப்பூர் என்ன பண்ணுவாங்க? டெவலப்மெண்ட் எழுதுவாங்க. எங்களோட டெவலப்மெண்ட் வந்து தடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க பாலிசி கரெக்டா போடல அப்படி சொல்லலாம். கவனிக்கிறியா? ஃபோர்த் ரீசன் பாப்புலேஷன் டைனமிக்ஸ். பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னு போடலாம், இல்ல பாப்புலேஷன் சேஞ்சும் போடலாம். ஓகே, பாப்புலேஷன் கிரைசிஸ். எக்ஸாம்பிள் திரிபுரா. எஸ் சார். அஞ்சாவது ரீசன் லாங்குவேஜ் ரீசன்ஸ். எக்ஸாம்பிள் போடோ இஷ்யூ. இந்த எல்லா இஷ்யூனால நடக்குது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். ஆக்சுவலா இப்படி போறதை விட ஏர் போட்டா இன்னும்
கொஞ்சம் வேல்யூ அடிஷன். நவா ஹில்ஸ் இயர் சொல்லுங்க. 1950 சார். 1950s. ஓகே. 1966. ஓகே. 1970. 1970 சார். கவர்னன்ஸ் தானே. திரிபுரா. அஸ்ஸாமோட பிரச்சனை பார்த்தோம். அஸ்ஸாம் பிரச்சனை என்ன பிரச்சனை? அஸ்ஸாம்ல டெவலப்மெண்ட், சேம் டெவலப்மெண்ட். எஸ் டெவலப்மெண்ட் தான். இங்க தான் எழுதணும். ஓகே. 19 அஸ்ஸாம் இங்க எழுதிக்கலாம். ஓகே. அஸ்ஸாம் 60s 1960s ஆரம்பிச்சு எக்ஸ் 70. ஓகே. திரிபுரா 1980. போர்டோ ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் 86 சார். 96 சார். 19 கன்ஃபார்மா? அது சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் ஆகலையா? நான் ஏர் சொல்லலாம். பார்த்து சொல்லு. நெட்ல பார்த்து சொல்லு. அருள் பக்கம் எழுதுறீங்களா? என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர்? மைக் வாங்குனீங்களா? இன்சர்ஜென்சி ரீசன்ஸ் எனக்கு கேட்கல. மைக் கேட்டிருக்குமா? இப்போ ஒண்ணா டீடைலா பார்க்க போறோம். மைக் வாங்கிக்கோ. ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம்னா அசாம் பார்க்கலாம். ஒய்? ஏன்னா அசாம் ரீசன் நான் சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது அசாம்ல ஒரு ரீசன் கிடையாது, மல்டி ரீசன்ஸ். காவியா, சார். நான் ஒரு வார்த்தை எழுதுறேன். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். டிக்பாய்ன்றது ஒரு பிளேஸ். ஓகே. அசாம்ல இந்த இடத்துல ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆயில் வாஸ் டிஸ்கவர்ட். இப்போ என்ன ஆகும்? அந்த ஆயிலை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணா என்ன உருவாக்கலாம்? அசாமோட எக்கனாமி என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகும் தானே. எஸ் சார். சோ ஆயில் கிடைச்சிருச்சு. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா இங்க இருக்கிற ஆயிலை எடுத்துக்கிட்டு கிலோமீட்டர்ஸ் தெரியல இதை படிங்களே. பரௌனி. இது வந்து பீகார்ல இருக்கு. ஓகே சார். சோ ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்ச இடம் வந்து அசாம்ல இருக்கு. அப்ப அந்த ஆயிலை எடுத்து ரிஃபைன் பண்ணி அந்த ஊர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாம அதை வந்து எங்க போறாங்க? பீகாருக்கு கொண்டு போயிட்டு பீகார்ல ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த ரிசர்வ்ஸ் யாருக்கு growth உருவாகுது? பீகாருக்கு போய். அசாம் பிடிக்குமா? பிடிக்காது சார். சரி, கவர்மெண்ட் ஏன் இந்த பரௌனி பீகார்ல வைக்கிறாங்க? என்ன ரீசனா இருக்கும் காவியா? பீகார்ல ரிஃபைனரி வச்சா மத்த எல்லா ஊருக்கும், இந்தியாவோட மத்த மெயின் லேண்ட் எல்லா லேண்டுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு விக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. கவர்னன்ஸ்க்காக. பட் கண்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அசாம் பீப்பிளோட ஒத்துக்க மாட்டாங்க. டெவலப்மெண்ட் ஆகுது, கம்மியாகுதா? கம்மியாகுது. growth கம்மியாகுதா? இது ஒரு ரீசன். 1960s. மிஸ்டர் ஏ, அசாம்க்கு கீழே எந்த பகுதி இருக்கு? பங்களாதேஷ் தானே. சோ அங்க இருக்கிற மக்கள் அசாமுக்கு வராங்க. அவங்க எந்த லாங்குவேஜ் பேசுவாங்க? பெங்காலி பேசுவாங்களா? இந்த பெங்காலி பேசுற நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அசாமோட குரூப் ஃபார் எக்ஸாம் இருக்குல்ல, லோவர் எக்ஸாம், இந்த லோவர் லெவல் ஆஃப் இருக்கிற பியூரோக்ரசி ஜாப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஜாப்ஸ் அவங்களுக்கு போகுது. அப்போ லோவர் லெவலில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுமே பேசுற லாங்குவேஜ் என்னது? பெங்காலி. ஸோ இதனாலயும் ஒரு பிரச்சனை, யாருக்கு மக்களுக்கு பிடிக்கல. என்னப்பா பியூரோக்ரசிடா, இன்னொரு கேட்க கூடாது. இது நீ உன்னோட சாட் ஜிபிடி கேளு, மைண்ட்ல வச்சுக்கோ. சார் டிஸ்டன்ஸ் வந்து 1250 கிலோமீட்டர்ஸ். கரெக்ட் தான். நான் 2000 போட்டேன். 1250 கிலோமீட்டர். தேங்க்யூ. தீபக், இந்த ரீஜன் படியே. மங்களாதோய். மங்கள்டோய். How come possible? பங்களாதேவி தேர். மங்கள்டோய். இது என்னவா இருக்கும்? இது ஒரு பிளேஸ். இந்த தொகுதியில பை எலெக்ஷன் வைக்கிறாங்க. இந்த பை எலெக்ஷன்ல இந்த பெங்கால் இருக்காங்களே, பெங்காலிஸோட பாப்புலேஷன் என்ன பண்ணிருக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. என்ன அர்த்தம்? அவங்களோட ஓட்டு அதிகமா இருந்திருக்கு. அசாம் பீப்பிள் எப்படி இருக்கும்? அதிகம். டவுட் வரும்ல? டவுட் வரும். இந்த 3 ரீசன் தான் மெயின் ரீசன்ஸ். சார், ஆனா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்குமா? என்னப்பா? அவங்களுக்கு ஓட்டர் ஐடி அந்த ஊருக்கு அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை வருஷம் இருந்தா கிடைச்சிரும்? 10 வருஷம். 10 வருஷம். அப்ப 10 வருஷம் இருந்திருப்பாங்க. எஸ் காவியா, இப்ப நீங்க தான் கல்குலேட் பண்ணணும். அசாம்ல இன்சர்ஜென்சி வரப்போகுது. அது காரணம் 3 ரீசன். என்ன ரீசன்? இதெல்லாம் ஸ்டோரிஸ். இந்த ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் பேர் வைங்க. என்ன ரீசன்? டெவலப்மெண்ட் ரீசன். இது லாங்குவேஜ் ரீசன். இது ட்ரை பண்ணுங்க. ஓட்டர்லாம் வருது, ஒரு தொகுதி பத்தி பேசுறோம். என்ன ரீசன்? பொலிட்டிக்கல். அவ்வளவுதான். நான் நேத்தே சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். காவியான்றவங்க யாருமே கிடையாது. ஜாலியா யோசிங்க. சோ டெவலப்மெண்ட் ரீசன், லாங்குவேஜ் ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன். இந்த 3 ரீசன் ஒண்ணா சேர்ந்து அசாம்ல இன்சர்ஜென்சி உருவாக்க போகுது. ஓகே சார். இன்சர்ஜென்சி ஸ்டோரி பார்க்கலாம். அழைச்சிருவா காவியா, அழைச்சிருவா. மிஸ்டர் ஏ, எல்லா பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஓவியா சொல்லுங்க சார். 3 இயர் சொல்லுங்க. 1960s, 1970, 70s ஆ? 70s சார். 1980s. இது ஜெனரலா சொல்றது. 1979 வச்சுக்கலாம். ஓகேவா சார். மிஸ்டர் தீபக், இத படிங்க. ஆல் அசாம் ஸ்டூடெண்ட் யூனியன். சிம்பிளான்னு சொல்லலாம். AASU. சோ எங்களோட டெவலப்மெண்ட் சரியில்லை, லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு இதுக்கு சரியான தீர்வு வேணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் படிக்கும் போது பீஸ்ஃபுல் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. தொடர்ந்து 6 வருஷம். How many years? 6 years protestனா எண்ட் எப்போ இருக்கும்? 1985. 1985. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஓகே 3 வருஷம் 4, 5, 6 வருஷமா கண்டினியூஸா ப்ரொடெஸ்ட் பண்றதுனால வேற வழியில் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு அமைதி உருவாக்கணும் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் என்ன கேட்கறாங்களோ அந்த அக்ரிமெண்ட்டை கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதுதான் என்னது? அசாம் பீஸ் அக்கார்ட். ஓகேவா? டேவிட் ஆயிடும், அப்புறம் சொல்றேன். ஓகேவா? மிஸ்டர் அருள், அசாமோட இன்சர்ஜென்சிக்கு வெற்றி இல்லையா? வெற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் போராடி சக்சஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு? கவர்மெண்ட் நெகோஷியேட் பண்ணிருக்கு அசாம் அக்கார்ட். ஸோ அக்கார்ட் ஒரு பீஸ்ஃபுல் அக்கார்ட் ரெடி பண்ணா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றத யார் எடுத்துக்கிறா? கவர்மெண்ட் எடுத்துக்குது. இதுக்கப்புறம் எந்த ஊர்ல பிரச்சனை வந்தாலுமே அந்த ஊர்ல ஒரு அக்கார்டு உருவாக்கலாம், அக்ரிமெண்ட் உருவாக்கலாம், ஒரு பீஸ்ஃபுல் அக்கார்டு உருவாக்கலாம். என்ன பண்ணுது? அதே செட்டப்லயே யோசிக்கும் யாரு? கவர்மெண்ட். மிஸ் ஓவியா, இது அழைச்சிருவா. மிஸ்டர் தீபக்,
இந்த அசாம் அக்காடுக்காக போராடின குரூப் யாரு? இது ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அதான் சார், ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். அப்புறம் அதான் ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். உங்களோட டிமாண்ட் என்ன? மூணுமே டிமாண்ட். கவர்மெண்ட் ஜாப்ல நாங்க இல்ல, கவர்மெண்ட் ஜாப், லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஓகே, இந்த அக்காட்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஓவியா ரெடியா? எஸ் சார். இந்த 3 பாயிண்ட்ல இந்த உள்ள வந்தாங்களா மக்கள் எங்க இருந்தாங்க? பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்களா? வந்தாங்க. அத சரி பண்றாங்க. ஓகே ஓகே, என்ன சொல்றாங்கன்னா எந்த ஊர் இது? எல்லாமே அசாம். அசாம்ல 1966க்கு முன்னாடி, ஓகே, பிஃபோர் எந்தெந்த ஃபாரினர்லாம் வந்தாரோ அவங்களுக்கு சேவ் ஸ்டேட்டஸ், அவங்க என்ன உண்டு? ஓட்டர் ஐடி எல்லாமே உண்டு. ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ப பிரச்சனை கிடையாது. ஏன்னா பங்களாதேஷ் உருவானது எப்போனா 1971 தான் உருவாச்சு. பிரச்சனை 1966ல ஆரம்பிக்குது. இந்த கலவரத்துல இருந்து போனவங்க. ஸோ 1966ல இருந்து 71க்குள்ள அதுக்குள்ள யாராவது அசாம்ல வந்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுங்க, அவங்களோட ஓட்டர் ஐடியை முதல்ல டீரெஜிஸ்டர் பண்ணுங்க, டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து அசாம்ல ஒரு 10 இயர்ஸ் வாழட்டும். வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அகைன் ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். இப்போ 1971ல பங்களாதேஷ் உருவாயிடுச்சு. உருவானதுக்கு அப்புறம் யாரும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, அவனை கண்டுபிடிங்க, ஐடி கார்டு வச்சிருந்தாங்கன்னா டெலிட் பண்றீங்க, திருப்பி என்ன பண்றீங்க, அவனை 10 இயர்ஸ் பங்களாதேஷ் அனுப்பிடுங்க, டிபோர்ட் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த 3 பாயிண்ட் யாருக்கு? இதனால என்ன தீர்வு வருது? மற்ற லாங்குவேஜ்கார உள்ள வர முடியாது. 1966 முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாருன்னா அவர் ஓகே, அக்செப்டட். இந்த இன்பிட்வீன் பிரச்சனை வந்தாங்கன்னா என்ன பண்ணும்? பார்த்து ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதை ரீரெஜிஸ்டர் பண்ணிட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சிட்டிசனா மாறிக்கலாம். 1971க்கு அப்புறம் யாரும் வந்தாலும் நாட் அலௌட். ஏன்? அவங்க வந்து வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன், பங்களாதேஷ். ஸோ அப்போ வந்து அவங்க கண்டுபிடிச்சு அவங்க ஐடி கார்டு தூக்கிட்டு அகைன் என்ன பண்ணிடணும், அனுப்பிடுவாங்க சார், டிபோர்ட் பண்ணிடணும். டிபோர்ட். என்ன சொல்லுங்க? இது 1970s. மிஸ் ஓவியா இதை மட்டும் சொல்லுங்க. எஸ் சார். இதை மட்டும் சொல்லுங்க சார். 1966ல இருந்து 71க்குள்ள சிம்பிளா சொல்லணும்னா பங்களாதேஷ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்திருந்தாங்கன்னா அவங்க ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அத delete that voter ID பண்ணிட்டு register பண்ணிட்டு அகைன் 10 இயர்ஸ் இருந்தாங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. 71க்கு அப்புறம் நோ சான்ஸ். அப்படி இல்ல சார். இப்படி போட்டுருங்க. ரெகுலரைசேஷன் என்ன அர்த்தம்? அந்த இயர்ல வந்தவங்கள ரெகுலரைஸ் பண்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து டி ஓட்டிங், டி ஓட்டர்ஸ், டெலிட்டிங் தி ஓட்டிங். ஸோ அசாம் அக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான சொல்யூஷன். ரெண்டாவது, அசாமீஸோட லாங்குவேஜை நாங்கள் என்ன பண்ணுவோம், சேஃப்கார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது முக்கியமான பாயிண்ட், அசாம்ல ஆயில் ஃபீல்டை ஓபன் பண்ணி அந்த ஊர்ல என்ன பண்ணுவோம், டெவலப்மெண்ட் உருவாக்கும். ஓகேவா? ஸோ 3 பிரச்சனை சால்வ். அவங்க லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கான ஸ்பெஷல் பேக்கேஜ், அமௌண்ட், ஃபண்ட், அந்த ஊர்லயே அசாம்லயே ஆயில் ஃபீல்டு உருவாக்குறதுக்கு, ரிஃபைனரி உருவாக்குறதுக்கான டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், மற்ற பொலிட்டிக்கலா மற்ற யாரும் உள்ள வந்து ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு இந்த பாப்புலேஷன் சமாளிக்கும். ஸோ 3 பிரச்சனை சரியாயிடுச்சு. இதுல ஓவியா அசாம் அக்கார்ட் புரிஞ்சு தானே? எஸ் சார். ஒன் மோர் ரிவிஷன் பிகாஸ் ஆஃப் சுதா ரெடியா? சுதா சொல்லுங்க. சுதா, அசாமோட இன்சர்ஜென்சிக்கு ரீசன் என்ன? லாங்குவேஜ் பாலிசி, டெவலப்மெண்ட் பாலிசி, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், அதாவது சிட்டிசன்ஷிப் பொலிட்டிக்கலி சால்வ்டு. எப்படி? நோ பங்களாதேஷ் will be allowed. Development by creating the oil infrastructure, refinery infrastructure. Developing the Assamese language by allocating fund. 3 solved. யாரால பண்ண முடிஞ்சது? அசாம் அக்கார்ட், ஆல் அசாம் ஸ்டூடெண்ட் யூனியன். முதல் முறையாக ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டிமாண்ட். அழைச்சிடலாமா? Now comes the hero. AAC ஓட லீடர். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம், பட் ஓரளவுக்கு இவர் தான் பேர். தீப படிங்க. பிரஃபுல்லா குமார் மகந்தா. இவர் தான் அந்த AAC ஓட லீடர். அந்த அசாம் அக்கார்ட் எப்போ வந்துச்சு? இயர் சொல்லு. 1979. AAISU ஓடது தானே? அது ஓகே. அக்கார்ட் எப்போ பீஸ் அக்ரிமெண்ட் எப்போ வந்துச்சு? 1970s. 1985. ஓவியா எவ்வளோ பாருங்க. 1985. 79ல தான் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. 6 வருஷம் ப்ரொடெஸ்ட். 85ல பீஸ் போட்டாங்க. ஓகேவா? அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல 1986ல he becomes the chief minister. முதல் முறையாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆகிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் இந்தியாவில். அசாமா சார். ஸோ பிரஃபுல்லா குமார் மகந்தாவோட பார்ட்டி நேம் AGP. ஃபுல் ஃபார்ம் ட்ரை பண்ணு. AGP-ஆ? ஏன்னா கண்டிப்பா இருக்கும், அசாம் தான் இருக்கும். ஓகே, எந்த ஸ்டேட் பார்ட்டி எடுத்து பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் பேர் தான் புரியும், தெலுங்கு தான் புரியும். தெலுங்கு தேசம் பார்ட்டியா முடியும், ஏன்னா அவங்க லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க. அசோம் கணா பரிஷத். குணாவா கணா பரிஷத். பட் ஆனா அசாம்க்கு அசோம் அவங்க லாங்குவேஜ் பா. அசோம் கணா பரிஷத். ஸ்பெல்லிங் கரெக்ட் தான் இல்ல? பிரஃபுல்லா குமார் மகந்தா. காவியா, ஓவியா, அக்ரிமெண்ட் ஓவர், சிஎம் ஆயாச்சு, ப்ராப்ளம் தீர்ந்து போச்சு. பட் இந்த ஸ்டூடெண்ட் யூனியன்ல சில பேருக்கு இந்த மெத்தட் பிடிக்கல. ஓகேவா? இது சொல்யூஷன் உருவாக்கல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பீஸ்ஃபுல்லா போனதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீம் வயலண்டா பேஸ் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய டிமாண்ட் வாங்கிருக்கலாம்ன்றது சில பேரோட ஐடியா. சோ இந்த பீஸ் அக்கார்ட பிடிக்காதவங்க இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. அவங்க தான் யாரு? ULFA, யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம். ஓவியா சொல்லுங்களேன். பிரஃபுல்லா குமார், ULFA, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? எல்லாருமே எங்க இருந்து வந்திருக்காங்க? அந்த
எஸ் சார் இவர் சிஎம் ஆயிட்டாரு. எஸ் சார் பட் இவங்க தனி பார்ட்டி உருவாக்கிட்டாங்க. பார்ட்டினா அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உருவாக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, அசாம்ல இன்சர்ஜென்சி பண்றாங்க. ஓகே சார். அசாம் பீஸ் அக்கார்ட் சரி கிடையாது, இன்சர்ஜென்சி பண்றாங்க. ரஃபுல்லா குமார் என்ன பண்ணணும், ரஃபுல்லா குமார் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் சார். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால ஃபுல்லாவே சாஃப்ட் ஸ்போக்கன் தான், சாஃப்ட் ஸ்போக்கன். ஸோ அவரால் என்ன பண்ண முடியல, இன்சர்ஜென்சி சரி பண்ண முடியல. எஸ் சார். அடுத்து யார் உள்ள வருவா, அப்புறம் வந்து அவங்களும் அகெயின்ஸ்டா சிஎம் ஆல இன்சர்ஜென்சியை சிஎம் எஸ் சார். சிஎம் ஆல இன்சர்ஜென்சி சரி பண்ண முடியல. அடுத்து யார் உள்ள வருவா, சும்மா சொல்லுங்க. அதான் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா மிலிட்டரி யாரு ஏதாவது ஃபோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வராங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரோட ஆட்சி இருக்குல்ல, இந்த ஆட்சி தூக்கிட்டாங்க. அதாவது அசாம்ல பிரசிடென்ட் உள்ள போட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி பிடிச்சிருச்சு. ஓகே, சொல்ல மாட்டேன், ஏர் எக்ஸாம் எழுத முடியாது, எழுத போறதா எழுதப்படும். மிஸ்டர் தீபக், 1979 AASU AAS All Assam Students Union 85 Assam Accord Assam Accord 1986 Party Prafula Mahanta CM 1988 ULFA ULFA starting insurgency problems 1990 president rule in Assam. பிரசிடென்ட் உள்ள வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கவர்மெண்ட் பிடிச்சதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பி, ஆபரேஷன் ரைனோ, ஆபரேஷன் Rhino எய்ம் என்ன, ஆபரேஷன் பி எழுதிட்டியா நீ, சிங்கம் படத்துல வர்றது Danny ஆபரேஷன் டி, அது பி இல்லையா, அங்கேயே அவுட். ஆபரேஷன் டேஷா, ஆபரேஷன் டேனி. ஓகே ஓகே, கட் பண்ண வேண்டியதெல்லாம். ஓகே தீபக், ஆபரேஷன் ரைனோவோட பர்பஸ் என்ன இருக்கும் தீபக், எழுதலாம் தீபக், சொல்லுங்க தீபக். ரைனோவோட பர்பஸ் என்ன இருக்கும், and the problems எந்த ப்ராப்ளம், president rule எந்த ப்ராப்ளம். இந்த ஆபரேஷன் யாரோட ஆபரேஷன், சென்ட்ரல் கவர்மெண்டோட மிலிட்டரி central ஆபரேஷன். government இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, யாரை காலி பண்ணணும், and the problems யாருன்னு சொல்லுங்க. ULFA யூஎல்எஃப்ஏ காலி பண்ணணும். காலி பண்ணு இவங்க என்ன பண்றானுங்க, ஆபரேஷன் உள்ள வந்துருச்சு, அங்கேயே இருப்பாங்க. அவனுங்க இடத்த காலி பண்ணு. யூஎல்எஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 ஊருக்கு போயிட்டாங்க. ஓகேவா, பங்களாதேஷ் கொஞ்சம் பேரு, பூட்டானுக்கு கொஞ்சம் பேரு, மியான்மார் கொஞ்சம் பேர். அந்த குரூப் என்ன ஆயிடுது, பிரிஞ்சு ஊருக்கு போயிடுது. இப்ப சொல்லுங்களேன், மத்த பகுதிக்கு போயிட்டு இந்தியாவில் தாக்கல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, மத்த ஊர் அது. அப்ப என்ன தேவை இந்த இடத்துல, டிப்ளமசி தேவை. ஓகேவா, சோ பங்களாதேஷ்லயும் பூட்டான்லயும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு டிப்ளமசி போட்டு அங்க இருக்கிறவங்களை யூஎல்எஃப்ஏவை காலி பண்றதுக்கு ஆபரேஷன் பண்றாங்க. ஓகேவா, நான் ஒரு பாயிண்ட் சொல்ல, அது தேவையில்லை, சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம். ஏர் முக்கியம் கிடையாது. மியான்மர், அதாவது பூட்டான் 2003 இன்சர்ஜென்சி ஆரம்பிக்கிறாங்க, அங்க போயிட்டு பங்களாதேஷ் 2010 இன்சர்ஜென்சி, அப்புறம் கவர்மெண்ட் டிப்ளமசி பேசி ஒர்க் அவுட் ஆகுது. பட் எப்படியோ ஒரு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2 பகுதியில் இருக்கிற யூஎல்எஃப்ஏ கூட ஒரு பீஸ் அக்கார்ட் போட்டாங்க. 2012 ஸ்டார்ட் ஆன பீஸ் ப்ராசஸ். ஓகேவா, யார் கூட, யூஎல்எஃப்ஏவோட சில ஸ்பிளிட் குரூப்ஸ் இங்க பூட்டான் பங்களாதேஷ் பீஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு இந்தியன் கவர்மெண்ட். இப்போ 2012 அந்த பீஸ் ப்ராசஸ் வந்து லாஸ்ட் இயர் 2023 டிசம்பர் மாசம் அமித்ஷா முடிச்சு வச்சுட்டாரு. இதனாலதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஒரு 6 மாசம் முன்னாடி, சரி போன வருஷம் டிசம்பர். சோ செகண்ட் பீஸ் ப்ராசஸ் சக்சஸ். ஓகேவா, இந்த 2 பேர் இருக்காங்களே, மொத்தம் 3 பேரா, பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். மியான்மர்ல இருக்கவங்க அப்படிதான் இருக்காங்க, ஒத்துக்கல. ஓகே, அதை விட்டுருங்க. லாஸ்ட் டிசம்பர் மாசம் வந்த அக்ரிமெண்ட் படி நம்ம ஹோம் மினிஸ்ட்ரியும் இந்த குரூப்ஸும் பீஸ் அக்கார்ட் போட்டு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், மிலிட்டரி அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வேலை பண்ண மாட்டோம். எங்க ஊர்ல டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வர வைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோமோ அதை பண்றோம். யாரும் ஏன்னா யூஎல்எஃப்ஏ ஃபார்ம் ஆச்சுல, இதோட ஆரிஜின் என்னது, இதானே AASU என்ன கவியாது, ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். இவங்க பண்ண போராட்டம் வந்து பீஸ்ஃபுல் சிடிஎம், சிவில் டிசோபீடியன்ஸ். அர்த்தம், மக்கள் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் பண்ணுவாங்க, சிவில் டிசோபீடியன்ஸ். பட் யூஎல்எஃப்ஏ பண்ணது வந்து எக்ஸ்ட்ரீமிசம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படுறதுக்காக, இது பெர்ஸ்பெக்டிவ் தான், தேவையான பெர்ஸ்பெக்டிவ். அசாம்ல இருக்கிற கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்கல்ல, கேபிட்டலிஸ்ட், அவங்களோட பிசினஸ் கிட்ட இருந்து காசு என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்டார்ஷன் பண்றாங்க. அது ஒரு ஆளை கடத்தி மிரட்டி காசு வேணும் கேட்கறது. அந்த மாதிரி கேட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒருவேளை இது கேட்பீங்களா, யூனிலெவர் கம்பெனி கேட்பீங்களா, யூனிலெவர் அந்த பிரான்ச் ஒண்ணு அசாம்ல இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டானா, எக்ஸ்டார்ஷன் பண்ண காசு தர மாட்டேன், நீங்க எவ்வளவு மிரட்டினாலும் காசு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆபீஸ்ல வந்து எல்லா ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸையுமே வெளியே அனுப்பிட்டாங்க அசாம் மட்டும். சோ அசாம் மட்டும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நேஷனல் இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, யூஎல்எஃப்ஏ என்ன பண்ணணும், காலி பண்ணி முடிவு பண்றாங்க. உள்ள வராங்க, வெளியே ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு அங்க செட்டில் ஆகுறாங்க. பீஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீமிசம் வேலை பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் உள்ள வந்து அமைதியாகிடுச்சு. ஸோ 2023 பீஸ் ப்ராசஸ் என்ன சொல்லி வருதுன்னா, யூஎல்எஃப்ஏ இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க, இனிமே நாங்க பீஸா தான் இருப்போம், வயலேட் பண்ண மாட்டோம், அசாம் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். அவங்க பாயிண்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்ன சொல்றேன். ஓவியா விளைக்கலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் போட்ட பீஸ் அக்கார்ட் என்னது, எந்த இயர்? 1985. என்ன அக்கார்ட் அது? அசாம் அக்கார்ட். அதோட பாயிண்ட் ஞாபகம் இருக்குல, சிட்டிசன்ஷிப், டெவலப்மென்ட், லாங்குவேஜ். யார் கூட? AASU. இப்ப போற பீஸ் அக்கார்ட் யார் கூட? எஸ், இது வந்து ULFA பீஸ் அக்கார்ட். சோ நியூ ULFA பீஸ் அக்கார்ட். இது தேவையில்லை, சும்மா எழுதுறேன். ULFA சார்பா கவர்மெண்ட் கூட போட்ட அக்ரிமெண்ட் போட்ட ஆள் யாரு? வெரி குட். மைக் வாங்கிட்டு கொடுங்க. பேர் படி. அரவிந்தா ராஜ்கோவா.
யார் ஒரு ULFA சார்பா கவர்மெண்ட் கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த பீஸ் அக்கார்ட்ல சொல்லப்பட்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அழைச்சிருவா காவியா, அழைச்சிருவா. நீங்க என்ன சொன்னீங்க? எழுதிங்கண்ணே. தீபக் பிளாக் வாங்கிறியா? கடவுமா. இதுக்கு என்ன மீனிங் காவியா? renunciations of violence. ரெனன்சியேஷன் ஆஃப் வயலன்ஸ். யார் சொல்றா? ULFA சொல்றாங்க. நாங்க வயலன்ஸ் இதுக்கு அப்புறம் பண்ண மாட்டோம், வயலன்ஸை திருப்பி கொடுத்துடுறோம், பீஸ் ஆகுறோம். So we are going to disarm ourselves. என்ன அர்த்தம்? அருள், we going to disarm ourselves என்ன அர்த்தம்? எல்லா ஆயுதத்தையும் திருப்பி கொடுத்துடுறோம். இந்த பீஸ் அக்கார்டு கூட சைன் பண்ணும்போது கூட இருந்தது அசாமோட சிஎம் இருந்தார். அசாம் சிஎம் பேர் சொல்லுங்க. அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்ன வருஷம் இது? எந்த வருஷம் இது? ULFA பீஸ் அக்கார்டு இப்ப சொல்லுங்க 2023. அவரு பிரபுல்லா சிஎம் போய் வந்தாரு 1986. ஹிமாந்தா பிஸ்வா சர்மா 40 வருடங்களாக கோமாவில் இருந்தார் மிஸ்டர் சுதா. நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஈகோ விடு, காமெடி ஆக்கு, வாழ்க்கை என்ஜாய் பண்ணு, சார். பேச விடு. ஹிமாந்தா பிஸ்வா சர்மா. ஹிமாந்தா ஹிமாந்தா பிஸ்வா சர்மா. விஸ்வா சர்மா. சர்மாவா சூரனா? சர்மா தானே. சர்மா. சூரன் அது பாரு, ஒடிசா. ஓகே, இந்த அக்கார்ட்ல இவரு இருந்தாங்க சும்மா. அப்ப உங்களுக்கு என்ன வேலை? ULFA வந்து நான் கொடுத்துருச்சு, டிசாம் பண்ணிடுச்சா? அப்ப இவங்க என்ன வேலை? எங்க ஊரோட டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல கலந்துக்கிறோம். என்ன அர்த்தம்? எலெக்ஷன்ல கலந்துக்கலாம், எனிதிங். ஓவியா, எஸ் சார். ULFA மெயின் எய்ம் என்ன? ஆல்ரெடி அசாம் அக்கார்டு போட்டாச்சு, டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு. பட் அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் பிடிக்கல. ஓகேவா? யார் போட்ட அக்ரிமெண்ட்? பிரஃபுல்லா போட்ட அக்ரிமெண்ட் டெவலப்மெண்ட் பிடிக்கல. இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் கேக்குறாங்க. எஸ் சார். அசாம் என்ன டெவலப் பண்ண ஆசைப்படுறாங்க, அதான் அவங்க எய்ம். பட் அவங்களோட மெத்தட் தான் மாறிடுச்சு. என்னது? Violence-ல இருக்காங்க. So அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அடுத்தது 1.5 lakh crore எவ்வளவு அமௌண்ட்? 1.5 லட்சம் கோடி அளவுக்கான டெவலப்மெண்ட், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பேக்கேஜ் ஃபார் யாருக்கு? அசாம். அசாம். ஸோ அவங்களோட மெயின் எய்ம் என்னது? டெவலப்மெண்ட் ஆஃப் அசாம் தான். ஸோ அசாம்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உருவாகும், அது வழியா எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும், அசாமோட growth எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இந்த அக்காரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்னே ஒன்று, நான் நிறைய சொல்லி கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அசாமோட டோட்டல் தொகுதி 127. ஓகேவா? அசாம்ல 3 பிரச்சனை பார்த்தோமா? ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கல் என்னது? பெங்காலி சொல்ல வராங்களா? 127 சீட்ல 97 சீட் அசாமிஸ் மட்டும் தான் தரணும். இதுதான் வந்து கண்டிஷன். அந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. இதுல இந்த ULFA அக்ரிமெண்ட்ல எத்தனை பர்சன்டேஜ்? 90 வச்சுக்கலாமா? 85-90% யாருக்கு தான்? ஒன்லி ஃபார் இண்டிஜினஸ் பீப்புள் தான். இண்டிஜினஸ். ஓகேவா? 85. இன்னொன்னு, அசாம்ல எந்த நேரத்துலலாம் கவர்மெண்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் போடுச்சுல, ஆபரேஷன் ரைனோ, AFSPA. என்ன AFSPனா? இது தெரியாத? AFSP தெரியாதா? நெட்ல பார்த்து எழுதிக்க. முக்கியமானது அசாம் விட்டுரு. அதுக்கப்புறம் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். ஓகேவா? அசாம் தப்பு. ஓகே, எல்லா ஊர்லயுமே காஷ்மீர்ல இருக்கு. எங்கெல்லாம் டெரரிசம் இருக்காங்களோ அங்க AFSP ஆக்ட் போட்டு அந்த ஊர்ல யார் போயிடலாம்? இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் போயிட்டு அவங்க பிடிச்ச வயலன்ஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்றது. ஸோ அசாம்ல இருந்து 75% பகுதியில இருந்து AFSP-வை வெளியே என்ன பண்ணிடுவோம்? ரிட்டர்ன் வந்துருவோம். ஸோ மிலிட்டரி ஃபோர்ஸ் வெளியே வந்துரும். அது முக்கியமான 5வது பாயிண்ட். லிஃப்டட் தி AFSPA இன் 75% ஆஃப் தி ரீஜன். தீபக், இதெல்லாம் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்ல இந்த பாயிண்ட்ஸ் எழுதுறோம். ஓகே, எப்படி வந்து அசாமோட பிரச்சனையை 3 வாரத்துல பார்த்தோம்ல. லாங்குவேஜ் கிரைசிஸ், டெவலப்மெண்ட் ப்ராப்ளம், 3வது பொலிட்டிக்கல். அந்த மாதிரி இந்த 5 பாயிண்ட்டுக்கு ஒரு டேர்ம்ஸ் ரெடி பண்ண போறோம். டேர்ம்ஸ் நீ ட்ரை பண்ணு. அசாமோட சட்டமன்றத்துல 97 சீட் அவங்களுக்கு சொல்றாங்களே, இது என்னது? பொலிட்டிக்கல். பட் சீட்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் சொல்லலாமா? கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட். அதாவது அசாம் ULFA பீஸ் அக்கார்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, வயலன்ஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்டா, ரெனன்சியேஷன் ஆஃப் வயலன்ஸ், டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், அப்புறம் என்னது? டெவலப்மெண்ட் பேக்கேஜ், கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட். இது என்ன சொல்லாது? ரிவோகேஷன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்சஸ். அப்படியே ரீஅலோகேஷன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். பட் நீ சொன்ன பாயிண்ட் எடுக்கலாம். ரிவோகேஷன் ஆஃப் ஆர்ம்டு. சோ ஓவர், அசாம் ஓவர். கீவேர்ட் நீ சொன்னது தான் எதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? மிஸ்டர் ரூல் வைக்குவாங்க. இது எந்த क्वेश्चनக்கு வருது? ஹெட்டிங் என்ன? UFLA பீஸ் அக்கார்ட் இந்த இயர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ வயலன்ஸ் வாஸ் சைன்ட். இரண்டாவது, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வாஸ் இம்ப்ரூவ்ட். மூணாவது, டெவலப்மெண்ட் பேக்கேஜ் வாஸ் given. நாலாவது, கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் வாஸ் given ஃபார் இண்டிஜினஸ் பீப்பிள். அஞ்சாவது பாயிண்ட், withdrawal of ஸ்பெஷல் ஃபோர்சஸ். பட் அசாமோட பிரச்சனை முடிஞ்சா கேட்டா முடியல. என்ன ரீசன் சொல்லுங்க? காவியா சொல்லுங்க. மியான்மர் இருக்காங்களே சார், மியான்மர் போன பீப்பிள். சோ சேலஞ்சஸ் அகைன் போடணும், வே ஃபார்வர்ட் போட்டு என்ன பண்ணோம்? இன்னும் மியான்மர்ல இருக்கிற UFLA ஓட குரூப்ஸ் இன்னும் they are challenging the government. So insurgency war still நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சேம் தான். இன்னும் ஃபுல் டெவலப்மெண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீம். ஆக்சுவலா வந்து லீடர்ஷிப் டிஃபரன்ஸ் தான். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட் எழுதுறேன். காவியா, இதுக்கு பேர் சொல்லுங்க. ஃபேக்ஷன் பிரிவு. UFLA பிரிஞ்சு போனா ஒண்ணு. இதுக்கு பேர் வந்து UFLA ஃபேக்ஷன் 1 சொல்றாங்க. இதோட ஹெட் படிங்க, பரேஷ் பருவா. இந்த குரூப் UFLA ஓட ஃபேக்ஷன் நம்பர் 1 மியான்மர் இருக்கிற குரூப் வந்து நாட் என்டர்ட் இன்டு தி UFLA பீஸ் அக்கார்ட்.
face challenges. So this UFLA faction did not join the peace process. So they were operating in China Myanmar border. கவே புரிஞ்சுதா? எஸ் சார். மியான்மர் சைடு பார்டர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் எந்த ஊரு தீபகத்துல? மியான்மர். எந்த ஊரை பத்தி போய் படிச்சுட்டு இருக்கோம்? அசாம். வெரி குட். நீ ஃபாலோ திங் போயிட்டியா? நீங்க பேப்பரை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல அசாம்ல டின்சுகியா டிஸ்ட்ரிக்ட் வந்து பேப்பர் வந்து நவம்பர் 2023. இந்த UFLA faction number 1 from மியான்மர் பார்டர் என்ன பண்ணிருக்காங்க? வயலன்ஸ் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே. சோ ஸ்டில் 2023 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? அக்ரஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எவிடன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இஸ் ஸ்டில் கண்டினியூவிங். எக்ஸாம்பிள் போட்டு பண்ணலாம், ஐஃபோன் போட்டு எழுதணும். ஸோ எவிடன்ஸ் ஆஃப் UFLA வயலன்ஸ் கண்டினியூவேஷன் ஐஃபோன் போட்டு அசாம் டின்சுகியா வயலன்ஸ் 2023. ஸோ நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்ட்ஸ்ல ஒரு அக்கார்டு முடிச்சாச்சு. என்ன அக்கார்டு முடிச்சாச்சு? அசாம் அக்கார்டு.